தேன் கூட்டுக்குள்ள இந்த உலகத்துல கையை விட்டு ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அவருதான் டொனால்ட் ட்ரம்ப். இந்த போர் முடிஞ்சிருச்சு, நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்க பங்குச்சந்தையை காப்பாத்துறதுக்கு அவர் ஒரு பொய் சொன்னாரு. இந்த உலகத்தோட சக்தி வாய்ந்த நாட்டினுடைய தலைவர் அவர் சொல்ற பொய்யை உலகம் உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்கு. பங்குச்சந்தையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரானை முழுமையா முடிச்சுட்டாங்க போல அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை கல்ஃப் நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆயில் கேஸ் ஃபீல்ட்ஸ் அமெரிக்கன் பேஸை நோக்கி நடத்தினாங்க. அப்பந்தான் தெரிஞ்சது ட்ரம்ப் சொன்னது ஒரு பொய் அப்படின்னு. உலகத்தோட சக்தி வாய்ந்த நாட்டினுடைய தலைவர் பொய் சொன்னா உலகத்துல எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படின்றத ட்ரம்பின் மூலியமா அமெரிக்கர்களும் அமெரிக்காவினுடைய நிர்வாகமும் புரிஞ்சிருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் மாற்றப்படுவார் அப்படின்லாம் கணிக்கப்படுது. அதுக்கு காரணம் அவர் பேசக்கூடிய பொய்கள். இது எல்லாம் இருக்கட்டும், இங்க அமெரிக்கா எங்க அடி வாங்குது? இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆயில் கேஸ் ஃபீல்டு, இந்த நிலம், அந்த இயற்கை வளம் வேணா கல்ஃப் நாடுகளுக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா அந்த இயற்கை வளத்தை எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி அப்படின்றது அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க, அது அமெரிக்க நிறுவனங்களோடது. என்னதான் இந்த வளங்களும் அந்த வளங்கள் இருக்கக்கூடிய நிலங்களும் இந்த வளைகுடா நாடுகள், இந்த சவுதி, கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், ஓமன், குவைத் இந்த மாதிரி நாடுகள் கிட்ட இருந்தாலுமே அதை சேஃபா வெளியே கொண்டு வந்து அதை வர்த்தகம் பண்றதுக்கான அந்த டாலர் முதற்கொண்டு டெக்னாலஜியில் ஆரம்பிச்சு பொருளாதாரம் வரைக்கும் இந்த க்ரூட் ஆயிலை எடுத்து சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுல அமெரிக்காவினுடைய டாலரும் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் டெக்னாலஜியும் ஒரு மிகப்பெரிய வேலை பார்க்குது. சவுதி அரேபியாவில் கத்தார் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆயில் கேஸ் ஃபீல்டை ஈரான் அடிச்சாங்கல்ல, கிட்டத்தட்ட 50% அப்படின்றது அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான பங்குகள். அப்போ இந்த கத்தாரு, யுஏஇ, குவைத்து, ஓமனி இங்கெல்லாம் அடிவாங்கின ஆயில் கேஸ் ஃபீல்டு அமெரிக்க நிறுவனங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத இந்த ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய 50% அமெரிக்க நிறுவனங்களினுடைய பங்குகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்படி இருக்கும்போது தான் அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தை அப்படின்றது வீழ்ச்சி அடையுது. இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள், இந்த சவுதி அரேபியா, கத்தார், ஓமனில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஃபீல்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமெரிக்க நிறுவனங்கள் ட்ரம்ப் மேலே ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் ட்ரம்ப் போர் நின்றுச்சு, நாங்கள் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய தாக்குதலை பண்ணிட்டோம், அவங்க எங்கெங்கெல்லாம் ஏவுகணை வச்சுருக்காங்களோ அந்த இடங்கள்லாம் தாக்கிட்டோம், இனிமேல் அவங்ககிட்ட ஏவுகணைகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் சொன்னார். ஆனால் எங்ககிட்ட ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னு ஈரான் நிரூபிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பண்ணாங்க. அதுல அடி வாங்கினது தான் கத்தார், இந்த சவுதி, யுஏஇல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஆயில் கேஸ் எடுக்கக்கூடிய இடங்கள். அரபு நாடுகளை பொறுத்தளவுக்கு அந்த கல்ஃப்ல இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகளுமே அவங்க கிட்ட இந்த ஆயில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மிகப்பெரிய அளவுல முத்து குளிக்கிற அந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க. கடலுக்குள்ள போய் முத்துக்களை எடுத்துட்டு வந்து அதை இந்தியா, ஐரோப்பா, சைனா மாதிரியான நகைகள் செய்யக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த ஆயில் வந்ததோ அவங்க மிகப்பெரிய அளவுல பணக்காரர்களா மாறினாங்க. ஆனா அவங்க நாட்டை இந்த மாதிரியான ஒரு த்ரெட், இப்ப ஈரான் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு த்ரெட், இந்த மாதிரியான த்ரெட் எல்லாம் வந்தா அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவையான இராணுவமோ அந்த இராணுவத்துக்கு தேவையான டெக்னாலஜியவோ இந்த அரபு நாடுகள் வளர்க்கல. அதுக்கு பதிலாக மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆனாங்க. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த இயற்கை வளத்தை எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கும் அமெரிக்காவை தான் நம்பி இருந்தாங்க. அமெரிக்கா கூட இருந்தா நம்மளால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அவங்க நாடுக்குள்ள மிலிட்ரி பேசஸை கெட்டுறதுக்கு இந்த நாடுகள் அனுமதிச்சாங்க. அமெரிக்க பேஸ் இருக்கிறது நமக்கு நல்லதா இல்ல அமெரிக்கன் பேஸ் இருக்கிறது தான் நமக்கு ஆப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அரபு நாடுகள் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள சின்னதா ஈரான் அடிச்சா கூட அமெரிக்கா கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்க ஈரான் கிட்ட இருந்து எங்களை பாதுகாத்துக்கோங்க, எங்க ஈரானை நீங்க அடிங்க அப்படின்னு. ஆனா இவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் இவங்க விலை உயர்ந்த டெக்னாலஜியில இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்கள், ஏவுகணைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதை இயக்கக்கூடிய உரிமை அப்படின்றது அமெரிக்கா கிட்ட இருக்கு. இவங்க இஷ்டத்துக்கு ஒரு போரை நடத்த முடியாது, இவங்க இஷ்டத்துக்கு ஒரு நாட்டை தாக்க முடியாது, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க நாட்டை பாதுகாக்கவும் முடியாது. ஏன்னா ஆயுதங்கள் அமெரிக்கா லட்சக்கணக்கான கோடிகளுக்கு வித்திருந்தாலும் அந்த ஆயுதங்களினுடைய அந்த இயக்கக்கூடிய அந்த பாஸ்கோட் அப்படின்றது அமெரிக்காவோட கைகளில் தான் இருக்கு. இவங்க எதையுமே டெவலப் பண்ணாம அமெரிக்காவை நம்பி இருந்ததுனால இன்னைக்கு அடி வாங்கும் போதும் அமெரிக்காவை தான் கூப்பிடுதாங்க. ஆனா ஈரான் அப்படி இல்லை. ஈரான் ட்ரோன் டெக்னாலஜி வச்சிருக்காங்க, மிசைல் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. சாதாரண மிசைல்லாம் இல்லை, எக்ஸாக்டா ஒரு இடத்துல எங்க போய் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கைடட் மிசைல்ஸை ஈரான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்தியிருக்காங்க. இராணுவத்துல
பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி நாட்டை நிர்வகிக்காங்க அமெரிக்காவினுடைய துணை இல்லாம அமெரிக்காவை எதிர்த்து. ஸோ அமெரிக்காவுக்கும் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இதனுடைய விளைவாக தான் அமெரிக்க பங்குச்சந்தையில இருந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 50 லட்சம் கோடி அளவுக்கான பணம் அப்படின்றது காணாம போயிருக்கு. இந்த ஈரான் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்திய பங்குச்சந்தைகள்ல மினிமம் ஒரு 10 லட்சம் கோடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. அமெரிக்க சந்தை மிகப்பெருசு அப்படின்றதுனால இந்த அளவுக்கு பணம் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டொனால்ட் ட்ரம்ப்பை இப்போ ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் நின்னுக்கணுமா இல்ல நிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகணுமா அப்படின்ற அளவுக்கு விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பாதுகாப்பா ஒரு கப்பல் கடக்கணும்னா எங்களுக்கு டோல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆயில் கேஸ் அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் போகுது. ஆனா ஈரான் இந்த கப்பல்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட டோல் வசூலிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஈரான்ல மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சேதப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும். இந்த ஹார்மோஸை கடக்கக்கூடிய கப்பல்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அப்படின்னா அதுக்கு டோல் ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஈரான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு தவறான நேரத்துல தவறான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்க முடியாது எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதனாலதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேன் கூட்டுக்குள்ள கையை விட்டுட்டு முழிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னேன். இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.